வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைக்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டார்கெட்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் என்ட்ரானா மட்டுமே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய 2 பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எப்போவுமே அப்படி தான். ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணல. தென் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆயிருப்போம் இல்லையா. 24625 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்டில் இங்கே வரைக்கும் வந்து ஒரு மொமெண்டம் இருந்தது இல்லையா. ஒரு இதோட டாப் 24702 வரைக்குமே வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து நீட்டாக ஒரு 77 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரானீங்கனாலே போதும். இங்கே கால் சைடில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. கால் சைடில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க, ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். என்ட்ரிக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி என்ட்ராங்க. ஸோ அதை பற்றின எனி டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நமக்கு டே இருக்கும். தென் வாங்க நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா அகைன் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ இது வந்துட்டு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரெண்ட் லைன் தான் இது. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம லைன் இருக்கு இல்லையா, நம்ம லைனில் இங்கே நமக்கு ரிவர்சலில் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆகணும். 24614 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தது. ஸோ இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். 24532 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இங்கேயும் நம்ம செகண்ட் ட்ரேடுமே நமக்கு வந்து ஒரு 82 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து சாலிடாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இல்லை இதுக்கு நீங்கள் மிடில் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ இங்கே நம்ம வந்து புட் சைடில் வந்துட்டு இங்கே நம்ம அச்சீவ்மெண்ட் நமக்கு உண்டு இல்லையா. புட் சைடில் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸ் தான் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கால் சைடாக இருந்தாலும் சரி புட் சைடாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே நம்ம வந்து பையிங்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் பை பண்ணும்போது ஷியராக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 82 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் வெளியில் வந்துருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம லைன்லேயே பாருங்களேன், இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். 24634 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்தளவுக்கு மொமெண்டம் கிடைக்காம இங்கே வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரிவர்சலில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எப்போவும் எந்த ட்ரேட்ஸ் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ராகாதீங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணும்போது நம்மளோட லாஸை வந்து அது ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணுறதுக்கு அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். ஸோ செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு 24 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஒரு 24610 வந்துட்டு இங்கே ஒரு 24 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. சடனாகவே நம்ம லைனில் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24606 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. நம்ம லீஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் லைன் வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான அச்சீவ்மெண்ட் தான். 24465 வரைக்குமே வந்துட்டு சூப்பர்பான ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 141 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே நீங்கள் மினிமமாக நீங்கள் எங்கே செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும் நான் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து நீங்கள் மினிமம் டார்கெட் நீங்கள் எதாவது செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அங்கே அச்சீவ் ஆகிருக்கும். ஓகேயா. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நம்ம கொடுக்குற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட்ஸ் என்ட்ரானா மட்டுமே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நமக்கு எவ்ரிடே ட்ரேட்ஸ் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50 நமக்கு டியூஸ்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்க, ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் சாலிடாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 3 ட்ரேடுமே வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் தான் இருந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் அண்ட் ஃபோர்த்து, மிடில் மட்டும் ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆனது இல்லையா. ஸோ 276 பாயிண்ட் வந்து டியூஸ்டே ஸ்டேட்டஸ் போய் நீங்கள் நிஃப்டி 50யில் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் மொமெண்டமில் தான் நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கணும். யூஸிங் அவர் டார்கெட்ஸ், இப்போ நம்மளோட செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக கண்டிப்பாக ஒரு இவ்வளோ மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். அதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை ஆகும் நிறையா விஷயங்கள். ஸோ வாங்க இப்போது நாளைக்கு நிஃப்டி 50 வந்து நாளைக்கு மார்க்கெட் வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா, அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா 24,551, 24,649, 247, 26, 248, 13, 248, 72, 249, 51, 250, 38, then 251, 24. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா வெனஸ்டேக்கான டார்கெட்ஸ். ஓகே, இதே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வரி பண்ண தேவையே இல்லை. ஸோ அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 24411, 24338, then 24253, 24202, then 24133, 24067, 24011, 23949. ஸோ இதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வெனஸ்டேக்கானது. ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டே அனாலிசிஸ், தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத இப்போது பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டே அனாலிசிஸ் பார்த்துடலாம். சேம் தான், நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஷுவராக இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கேப் அப் ஆர் கேப் டவுனில் சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரை க்ரியேட் பண்ணும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட்டு டைமாக நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே வந்துட்டு இதை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம இந்த கேண்டலோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும் இல்லையா. 5537 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்காம மார்க்கெட் ரிவர்சலில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இதோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம், ரைட். 55465 இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 72 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் நம்ம லைன்லேயே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட். 55435 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இங்கே வந்துட்டு இது வரைக்குமே நீங்கள் வந்து இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்து நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 55188 வரைக்கும் ஒரு 253 பாயிண்ட் வந்து நமக்கு வந்துட்டு இந்த சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். இதில் நீங்கள் எங்கே மினிமமாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமமாக பார்க்குறதுனால இங்கே 253 வந்துட்டு நம்ம வந்து டார்கெட் அச்சீவ்டு. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட். சூப்பர்பான ப்ராஃபிட் அச்சீவ் நமக்கு. தென் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம லைன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இது வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இது கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55228 நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க, ரைட். இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டம் இல்லை இல்லையா. ஒரே லைன்லேயே மொமெண்டம் இருந்தது இல்லையா. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம நமக்கு அகைன் இங்கே நமக்கு செட் பண்ணி வச்சிருந்த ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே என்னன்னா இதோட ஹைக்கில் இப்போ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதுக்கு பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். ஸோ
இதுதான். இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்க ஒரு மினிமமான ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஒண்ணு ஹிட் ஆயிடுச்சு. தென் லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50யா இருக்கட்டும், எவ்ரிடே வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம 4 ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். சப்போஸ் கன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கலங்கும்போது அதுக்கு பிலோவா இருக்குமே தவிர அதுக்கு மேக்ஸிமமாக நம்ம போமாட்டோம். அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55,333ல நீங்கள் என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து இதோட ஒரு ஹைக் வரைக்கும் ஆக்சுவலி வந்துட்டு இங்கே நீங்கள் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட ஹைக்கு வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு 55,408 வரைக்குமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டுமே வந்து ஒரு 78 பாயிண்ட் வந்துட்டு 75 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். இதோட க்ளோசிங்கில் நம்ம என்டர் ஆயிருப்போம் ரைட். ஸோ இங்கே வந்துட்டு இதிலேருந்து இதோட ஹைக்கு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கேயும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேயுமே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 ட்ரேட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஸோ 328 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங், பட் 112 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 216 பாயிண்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணது போக ஒரு 216 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 492 பாயிண்ட் வந்து சாலிடாக டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும், யூசிங் அவர் டார்கெட்ஸ், யூசிங் அவர் செட்டப்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட டார்கெட்ஸ், நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டார்கெட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன, வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது பேங்க் நிஃப்டி அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 55,236, 55,369, 55,491, 55,689, 55,842, 56,034, 56,254, 56,404. இதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் நமக்கு மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 54,905, 54,723, 54,614, then 544,66, 54,302, then 541,32, then 53,946, then 53,616. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கானது, வெனஸ்டேக்கானது. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, அதுக்கான டெய்லி டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.